அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில காந்தங்கள் தொடர்பாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். காந்தங்கள் தொடர்பாக நாங்க இதுவரை கற்ற விடயங்களை ஞாபகப்படுத்துவோம். இப்ப நாங்க காந்தங்கள்ல பல்வேறு வடிவ காந்தங்களை இறுதியாக பார்த்து காந்தம் என்கின்ற அலகில காந்தத்தினால கவரப்படக்கூடிய பொருட்கள் என்னென்ன, காந்தத்தால கவரப்பட முடியாத பொருட்கள் என்னென்னு சொல்லி அட்டவணை போட்டிருக்கு. இதுல கவரக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஆணி, ஊசி, சிறப்பு, இரும்பு கரண்டி போன்றவற்றை கவருவதை காணலாம். அதே வேளையில மரம், கடதாசி, பென்சில் போன்றவற்றை கவருவது இல்லை. பென்சில் போன்றவை கவரப்படாது சொல்லி பார்த்திருக்கு. இதோட நாங்கள் பல்வேறு வடிவமான காந்தங்களை பற்றி படிச்சிருக்கிறோம். அதுல 5 விதமான வடிவங்கள்ல இருக்கிற காந்தங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். இப்ப அதுல நாங்க முதலாவதாக பார்த்தது கரிலாட வடிவ காந்தம். அதுல குதிரைன்ற லாடம் வடிவிலான காந்தமாக இருக்கு. அதுல முனைகள் இரண்டும் கொஞ்சம் அருகருகே வந்த மாதிரி காணப்படும். ஒரு யூ வடிவ காந்தமாக இருந்தால் அது ஆங்கில எழுத்து யூ வடிவில அமைக்கப்பட்டிருக்கு. ஆங்கில எழுத்து ஜூ வடிவத்துல இருக்கும். அப்ப இதை நாங்க ஜூ வடிவ காந்தம் என்று சொல்லுவோம். இது கரிலாட வடிவ காந்தம் என்று சொல்லுவோம். நேர இருந்தா அது ஒரு சட்ட காந்தம். இதை நாங்கள் சட்ட காந்தம் என்று அழைப்போம். நேர இருக்கு. வளையம் போன்ற அமைப்புல இருந்தால் வளையம் போன்ற அமைப்பில இருப்பது வளைய காந்தம் என்று சொல்லும். அதுவே வில்லை போன்ற அமைப்புல சிறியதாக இருக்கிறது, முழுவதுமாக திண்மமாக இருந்தால் இது வில்லை காந்தம் என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப நாங்க காந்தங்களில இப்படி பல்வேறு வடிவம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வழக்கமாக சிவப்பு, நீல நிறங்கள்ல அந்த ஒவ்வொரு இந்த முனைவுகள், இந்த நாங்க முனைவு என்று சொல்ல போறோம். அடுத்ததாக நாங்க அதை பற்றி படிக்க போறோம், காந்த முனைவுகள். இப்ப அந்த முனைவுகள்ல சிவப்பு நிறம் மற்றும் நீல நிறம் அப்படியாக அது பிரிக்கப்பட்டிருக்கு. சரி, சிவப்பு நிறம் வழக்கமாக இந்த எண் முனைவு பக்கமாக இருக்கு, சிவப்பு நிறம். நீல நிறம் எஸ் பக்கமாக இருக்கு. நீங்க பாடசாலையில காந்தங்கள் எடுத்து பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறம் பூசப்பட்டு இருக்கு. சரியா? அப்ப இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறது ஏற்கனவே காந்தத்தால கவருவது, காந்தத்தால கவரப்பட முடியாதது, பல்வேறு வடிவமான காந்தங்களை பார்த்துட்டு இப்ப இன்று நாங்கள் காந்தங்கள் முனைவுகள் சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம். சரியா? அப்ப காந்தம் ஒன்று கவரும் என்றது உங்களுக்கு தெரியும். கவரக்கூடிய பொருட்களை அது கவரும், ஊசிகளை அது கவரும். அந்த கவருகின்ற ஆற்றல் இந்த ஒரு சட்ட காந்தத்துல முழு இடத்திலையுமே கவரப்படுமா, அல்லது குறிப்பிட்ட ஏதாவது இடங்கள்ல மட்டும் அதிகமாக கவரக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்க. சரியா? என்னது? காந்தம் ஒன்றில கவரப்படுகின்ற ஆற்றல், அதாவது எந்த அளவுக்கு கவரப்படுகிறதுன்றது இந்த எல்லா இடத்திலையுமே ஒரே மாதிரி கவரப்படுகிறது, அல்லது ஒரு சில இடங்கள்ல மட்டும் கவருகின்ற ஆற்றல்
அதிகமாக இருக்கிறதா என்று சொல்லி நாங்க பார்க்க போறோம். சரியா? அப்ப அதை நாங்க சொல்லுவோம் காந்தங்களின் முனைவு சம்பந்தமாக பார்க்கிறது. காந்த முனைவு. இன்றைக்கு நாங்க காந்த முனைவுகள் சம்பந்தமாக பார்க்கிறோம். காந்த முனைவுகள். சரி, இந்த காந்த முனைவுகளை நாங்கள் அறிவதற்காக எங்களுக்கு செயற்பாடு ஒன்று தரப்பட்டிருக்கு. அந்த செயற்பாட்டுல காந்தம் கொண்ட எடுத்து, அதாவது சட்ட காந்தம் ஒன்றினை எடுத்து, சட்ட காந்தம் என்றா அதன் வடிவம் உங்களுக்கு தெரியும் தானே. சட்ட காந்தம் ஒன்றில அது நீட்டாக இருக்கு. ஏன்னா அதுல வடமுனைவும் தென்முனைவும் எஸ் என்று குறிக்கப்பட்டு இருக்கு. அப்ப அதுல நாங்க என்ன செய்ய போறோம், இந்த கடுதாசி கவ்விகளை ஒரு கார்ட்போர்ட் அட்டை மீது அதை கொட்டிட்டு அதை நாங்கள் இந்த சட்ட காந்தத்துக்கு அடியில கொண்டு போய் வைக்க போறோம். ஒரு கார்ட்போர்ட் அட்டையில கடுதாசி கவ்விகள் அல்லது குண்டூசிகள் போடப்பட்டு இருக்கும். அதுல நாங்க கார்ட்போர்ட் அட்டையில அந்த குண்டூசிகளை நாங்க போட்டுட்டு, சரி, அதுக்கு பிறகு இந்த காந்தத்தை இதுல கொண்டு போய் வைக்க போறோம். காந்தத்தை கொண்டு போய் வைக்க போறோம். இது ஒரு சட்ட காந்தம். சரி, இப்ப இந்த கார்ட்போர்ட் அட்டையில இருக்கின்ற ஊசிகள் எப்படி வந்திருக்கும்? இந்த ஊசிகள் எல்லாம் இந்த காந்தத்துல கவரப்படுவதை நாங்க பார்க்கணும். ஊசிகள் காந்தத்தினுடைய 2 சைட்லயும் கவரப்பட்டிருப்பதனை காண முடியும். சரியா? அப்ப இந்த பரிசோதனையில நாங்க என்ன பார்க்கிறோம்னா, காந்தம் கவருகின்ற ஆற்றலை தான் பார்க்க. இந்த சட்ட காந்தத்துல இதுல இருக்கிற இந்த 2 சைட்டிலையும் கவரப்பட்டதை விட இந்த 2 நுனியிலையும் காந்தத்தின் என் பக்கமாக இருக்கிற நுனியிலையும் எஸ் பக்கமாக இருக்கிற நுனியிலையும் அதிக அளவில் ஊசிகள் கவரப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அப்ப இதுல இருந்து நாங்க பார்க்கிறோம், இது ஒரு காந்தம். இதுல இந்த காந்தத்துல எல்லா இடத்திலையுமே காந்த இயல்பு இருக்குது, கவரக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் அதிகமான ஊசிகள் இது வழியே கவரக்கூடும். ஆனால் அதிகமான ஊசிகள் அதனுடைய 2 முனைவுகள்லையும் தான் இருக்குது. அதனுடைய 2 முனைகளில் மட்டும் அதிக அளவில் கவரப்பட்டிருப்பதை அவதானிக்க முடியும். சரியா? அப்ப இந்த காந்தத்தில கவர்ச்சி விசை அதிகமாக, கவர்ச்சி விசை என்று நாங்க சொல்றது எந்த அளவுக்கு பிடிச்சு வச்சிருக்கிறது, கவர்ந்து வச்சிருக்கிற ஆற்றலை கவர்ச்சி விசை என்று நாங்க சொல்லுறோம். சரியா? அந்த கவர்ச்சி விசையானது இந்த 2 முனைவுகள்ல, முனை என்று சொல்லுவோம். இது வட முனைவு, அது தென் முனைவு. என்னன்னா நோர்த் சொல்லுவோம், வட முனைவு. சரியா? எஸ் என்று நாங்க சொல்றது சவுத், அது தென் முனைவு. அப்ப அதை நாங்கள் முனைவுகள் என்று சொல்லுவோம். அப்படி சொல்லுவோம், முனைவு, வடமுனைவு, தென் முனைவு. ஆகவே ஒரு காந்தத்தில ஒரு கவர்ச்சி விசையானது இந்த முனைவுகளில் மிக அதிகமாக காணப்படுது என்று கண்டுபிடிச்சிருக்கு. சரியா? அப்ப காந்தத்தில முனைவுகள் என்று
2 முனைவுகளை நாங்கள் குறிப்பிட முடியும். ஒரு காந்தத்தில முனைவுகள் என்று சொல்லப்படுவது 2. என்னது? N என்றொரு முனைவு, S என்றொரு முனைவு. சரி, அதுல 2 முனைவுகள் இருக்கலாம். ஒரு காந்தத்துல N என்றொரு முனைவு, S என்றொரு முனைவு காணப்படும். நாங்க அது ஆங்கிலத்துல கேபிட்டல் N என்று போட்டு எழுதுறது வட முனைவு. வட முனைவு என்று சொல்லும். சரியா? அதாவது நோர்த். இங்கிலீஷ்ல நாங்க நோர்த் என்று எழுதுறது தான் இங்க வடமுனைவு. என்னன்னு நாங்க நோட் பண்றேன்னா நீங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு சட்டகாந்தம் ஒன்றில நீங்க இந்த படங்கிற தேவையில் என்ற முனைவுகள் என்று போட்டுட்டு எண்ணுக்கு பக்கத்துல வடமுனைவு, எஸ்ஸுக்கு பக்கத்துல தென் முனைவு. சரியா? தென் முனைவு, தென் முனைவு என்று சொல்லுவோம். தென் முனைவு. அப்ப 2 விதமான முனைவுகளை நாங்கள் இங்க பார்க்கிறோம். இதை நீங்க எழுதிக் கொள்ளுங்க. தென் வடமுனைவு, எஸ் தென் முனைவு. ரைட்? உங்களுக்கு இந்த படம் கிளியர் இல்லாட்டிக்கு நீங்கள் ஒரு சட்ட காந்தத்தை எழுதி ஒரு சட்ட காலம் எழுதி அதை நடுவில் 2ஆக பிரிச்சு ஒரு இடத்துல N என்றும் மற்ற முறையில S என்றும் குறிச்சுக்கொள்ளும். சட்ட காந்தம் என்ற பேரி அதன் 2 முனைவுகளையும் புரியுது. சரியா? 2 முனைவுகளையும் எழுதிக் கொள்ளும். இதே போல ஒரு சட்ட காந்தம் நீங்க எந்த காந்தத்தை எடுத்தாலும் அதுல இந்த மாதிரியான 2 முனைவுகளை உங்களால இனங்காண முடியும். சரியா? அப்ப நாங்க பார்த்துட்டோம் காந்த முனைவுகளை இனங்காண்றது எப்படி. இந்த காந்தம் ஒன்றில N, S என்று குறிப்பிடப்பட்டிருந்தா அதை பார்த்தே நாங்க கண்டுபிடிச்சிடலாம். N என்று எழுதி இருக்கிறது வடமுனைவு, S என்று எழுதி இருக்கிறது தென் முனைவு. இப்படி காந்தங்கள்ல முனைவுகள் இருக்கிறது எப்படி கண்டுபிடிச்ச நாங்கள் ஒரு கார்ட்போர்டுக்கு மேல ஊசிய போட்டுட்டு நாங்க இந்த சட்ட காந்தத்தை கொண்டு போய் வைக்கக்குள்ள அதுல இருந்த ஊசிகள் எல்லாமே இந்த 2 சைடுலையும் தான் அதிகமாக கவரும். அதை வச்சுக்கொண்டு நாங்க சொல்லுவோம் இதுல கவர்ச்சி விசை கூட. அதே அந்த இடத்துல கவர்ச்சி விசை கூடவா இருக்குன்னா இதுதான் முனைவுகள், காந்த முனைவுகள் என்று சொல்லுவோம். சரியா? ரைட். அடுத்ததாக நாங்கள் காந்தத்தினுடைய நடத்தை எப்படி என்பது தொடர்பாக பார்க்க. காந்தத்தின் நடத்தை. காந்தத்தின் நடத்தை தொடர்பாக நாங்கள் அறிந்து கொள்வதற்காக ஒரு செயற்பாடு தரப்பட்டிருக்கு.
புத்தகம் இருக்கிறார்கள். காந்தத்தின் நடத்தை என்று 119வது பக்கத்துல இருக்குது. நீங்க பார்த்து கொள்ளலாம். இல்லாதாக்கள் போர்டை பார்த்து கொள்ளுங்க. ஒரு தாங்கி ஒன்றுல மரத்தால செய்யப்பட்ட ஒரு தாங்கியில மரத்தால செய்யப்பட்ட ஒரு தாங்கி இருக்குது. அந்த தாங்கியில நூலுல ஒரு காந்தத்தை, அதாவது முனைவுகள் பெயரிடப்படாத, முனைவு பெயரிடப்பட்டிருக்க வேணுமென்றா என்னும் எஸ்ஸும் குறிக்கப்பட்டிருக்க வேணும். இப்ப இதுல முனைவு குறிக்கப்படையிலே இந்த காந்தத்தில என்னும் எஸ்ஸும் குறிப்பிடப்படவில்லை. அப்படி இருக்கிற ஒரு காந்தம் கட்டி தொங்க விடப்படும். சரியா? அப்ப இதுல எங்களுக்கு முனைவு தெரியாது. இந்த காந்தத்தின் எது வடமுனைவு எது தென்முனைவுன்றது எங்களுக்கு தெரியாது. ஒரு தாங்கியில தாங்கி மரத்தால செய்யப்படுது. தாங்கி, இது நூல், இது காந்தம். இதுதான் அந்த எளிமையான செயல்பாடு. சரியா? என்ன செய்திருக்கிறோம்? இதுல இந்த ஒரு மரத்தாங்கியில நூல்ல காந்தத்தை கட்டி தொங்க விட்டு, இதுல இருந்து எங்களுக்கு என்ன என்ன தெரியுது? முனைவு தெரியல. அதை நாங்கள் தான் கண்டுபிடிக்க வரும். இதுல சட்ட காந்தத்துக்கு முனைவு எனக்கு தெரியல, ஆகவே அதை நான் கண்டுபிடிக்க வேணும். சரியா? செயற்பாட பாரு. ஆசிரியரின் உதவியுடன் திசை காட்டியை பயன்படுத்தி மேசை மீது திசைகளை குறித்துக் கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கு முதல்ல திசைகள் பற்றி தெரிஞ்சிருக்க வேணும். ஒரு காந்தத்தின் முனைவுகளை கண்டுபிடிப்பதற்கு முதல் காந்தத்தினுடைய திசைகள் சரியாக தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப நீங்க ஏற்கனவே தரம் 5ல இருந்து படிச்சிருப்பீங்க, திசைகள் பற்றி படிச்சிருப்பீங்க. அதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு நீங்க நிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு மேசையில நின்றீங்கன்னா அதுல வடக்கு இது, கிழக்கு இதுன்னு போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் நிற்பதற்கு ஏற்ற மாதிரி அந்த திசைகளை குறிச்சு கொள்ளட்டாம். சரியா? ரைட். அப்ப பாக்குறோம், எங்களுக்கு இப்ப மேசையில திசையும் இருக்கு. சரியா? மேசையில திசையும் இருக்கு. இப்ப இந்த காந்தம் நாங்க நூல்ல தானே கட்டி தொங்க விட்டுருக்கிறோம். ஆகவே அந்த காந்தத்தை யாருமே தொட இல்லை, நூல்ல கட்டி தொங்க விட்டுருக்கு. அப்ப அது அசைஞ்சு கொண்டு இருக்கும். இப்ப நீங்க தட்டி விட்டீங்கன்னா அது ஆடிக்கொண்டு இருக்கு. அத நீங்க தட்டி விட்டோன்னா அது தன்னை பாட்டுக்கு ஆடி 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 கடைசியாக அது ஒரு ஓய்வுக்கு வரும். கடைசியாக அது ஓய்வுக்கு வரும். அப்படி ஓய்வுக்கு வர்ற சந்தர்ப்பத்துல அந்த காந்தம் எந்த திசையை நோக்கி நிக்குது என்று பார்க்கணும். எந்த திசையை நோக்கி நிக்குதுண்டா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? நீங்க அந்த மேசையில ஏற்கனவே என்ன கீறி வச்சிருக்கிறீங்க? ஏற்கனவே திசை கீறி வச்சிருக்கிறீங்க. சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் அது கீறின திசையில எந்த திசையில இதுல நிக்குது, எந்த திசையில நிக்குது என்று உங்களுக்கு தெரிய போகுது. சரியா? அப்ப பாருங்க, நீங்க கட்டி தொங்க விட்ட காந்தம் வடக்கு தெற்கு திசையை நோக்கியபடி நிக்கிறத பார்க்கலாம். வடக்கு தெற்கு திசையை நோக்கியபடி
நிற்பதை காணலாம். சரியா? அப்ப இதுல இருந்து நாங்க என்ன முடிவுக்கு வருவோம்? ஒரு முனைவு தெரியாத காந்தத்துக்கு முனைவை கண்டுபிடிக்க வேணும்னா அதை ஒரு நூல்ல கட்டி தொங்க விட்டுட்டு லைட்டா பிடிச்சு நீங்க ஆட்டி விட்டீங்கன்னா அது தண்ட பாட்டுக்கு அசைந்து ஓய்வுக்கு வரும்போது, ஓய்வு கண்டா என்ன? அசையாம நிக்க, அசையாம நிக்கும் போது, சரியா, அந்த காந்தமானது எந்த திசையில நிக்கிறதோ, எந்த திசையில என்றா இப்படி வடக்கு தெற்குன்ற திசையை காட்டி நிக்கிறத வச்சு அது வடக்கு பக்கமா காட்டுறது வடமுனைவு, தெற்கு பக்கமா நிக்கிறது தென் முனைவு என்று நாங்கள் கண்டறியலாம். சரியா? ரைட். அப்ப பாக்குறோம் இதுல இருந்து எங்களுக்கு முனைவு தெரியாத காந்தத்துக்கு எது வடமுனைவு எது தென்முனைவுன்ற ஒரு தெரியாத காந்தம் தந்தாலும் எங்களால அதன் வடமுனைவையும் தென்முனைவையும் கண்டறிய முடியும். வடமுனைவையும் தென்முனைவையும் கண்டறிய முடியும். சரியா? அப்ப இது விளங்கிட்டுதான் உங்களுக்கு? சரியா? காந்தத்தினுடைய நடத்தை தொடர்பாக நாங்க பார்க்கிறோம். காந்தத்தினுடைய நடத்தை தொடர்பாக. இப்ப இதுல என்ன நடத்தைய கண்டுபிடிச்சோம்? காந்தத்தின் முனைவு தெரியாட்டியும் அது எப்படி இருக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களால கண்டுபிடிக்க இயலும். சரியா? எப்படி கண்டுபிடிச்ச நாங்கள் ஓய்வாக அது வரைக்குள்ள ஒரு நீங்க ஒருத்தரும் கையில வச்சு பார்க்க கூடாது. கையில வச்சிருந்தா அது தானாக ஓய்வுக்கு வர்றது கிடையாது. அப்ப அதை நீங்க சுயாதீனமாக நூலில் கட்டி தொங்க விட வேண்டும். சுயாதீனமாக நூல்ல கட்டி தொங்க விட வேண்டும். சரியா? அதுல நீங்க அசைச்சு விட்டா அது தண்ட பாட்டுக்கு அசைஞ்சு தானாக ஓய்வடையக்குள்ள நிக்கிற திசைதான் அந்த காந்தத்தின் உண்மையான முனைவுகளுக்குரிய திசை. சரியா? இதுல இருந்து எங்களால காந்தத்தின் முனைவை இனங்காண முடியும். பெரும்பாலும் காந்தங்களுக்கு முனைவுகள் குறிக்கப்பட்டிருக்கும். சரியா? இப்ப உங்களுக்கு ஒரு வினா வருவதாக இருந்தா ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கிறதாக இருந்தா இதுல எப்படி கேட்பினோம்னா உமக்கு ஒரு காந்தம் வழங்கப்பட்டிருக்கு, அந்த காந்தத்துக்கு முனைவுகள் குறிக்கப்பட்டிருக்கவில்லை, காந்தத்துக்கு முனைவுகள் குறிக்கப்பட்டிருக்கவில்லை, அந்த காந்தத்தின் முனைவுகளை கண்டறிய இந்த காந்தத்தின் முனைவு எது வடக்கு எது தெற்கு என்பதை கண்டறிய நீர் செய்யும் எளிமையான செயற்பாடு ஒன்றை எழுது. இதன் முனைவை கண்டறிய நீர் செய்யக்கூடிய எளிமையான செயற்முறை ஒன்றை முன்வைக்குக அல்லது செயல்முறை ஒன்றை எழுதுக. எப்படி கண்டுபிடிப்பீங்கள்? இதுதான் கேள்வி. சரியா? அப்ப இந்த கேள்விக்கு நீங்கள் எப்படி பதில் எழுத வேண்டும்? முனைவு தெரியாத அந்த காந்தத்தினை ஒரு நூலில் கட்டி மரத்தாங்கியொன்றில் தொங்க விடுதல். அந்த காந்தத்தினை சிறிது அசைத்து ஓய்வடைய செய்தல். சிறிது அசைத்து விட்டால் அது கொஞ்ச நேரம் அசைஞ்சு ஓய்வடைய செய்தல். பின்னர் அது ஓய்வுக்கு வந்திருக்கின்ற திசையை திசை காட்டியின் உதவியை பயன்படுத்தி திசை காட்டி என்னத்தை காட்டும்? திசை காட்டி எது வடக்கு திசையை அது வடிவா காட்டும். அப்ப அதுல இருந்து நாங்கள் இது எப்படி ஓய்வடைஞ்சிருக்கோ அதுதான் வடக்கு தெற்கு முனைவுன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். சரியா? ரைட். அப்ப இதுல இருந்து ஒரு வினா வரக்கூடும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடும். இப்ப நாங்க ஒரு விஷயம் படிக்கிறோம், அது தொடர்பாக கேள்வி எப்படி வரும் என்றதும் தெரிஞ்சாதான் அதுக்கு நாங்கள் விடையளிக்க கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அப்ப இந்த மாதிரி ஒரு வினா வந்தா உங்களால விடையளிக்க இயலும் என்று நினைக்கிறேன்.
சரியா? எப்படி முனைவு தெரியாத காந்தத்தை இனம் காணுதல். அப்ப இதை விட முனைவுகளை இனம் காண்றதுக்கு இன்னும் ஒரு பரிசோதனை இருக்கு. காந்தத்தினுடைய முனைவுகளை இனம் காணுவதற்கு இன்னும் ஒரு செயற்பாடு இருக்கு. அந்த செயற்பாட்டுல ஒரு நீருள்ள பாத்திரம் ஒன்று இருக்கிறது. நீருள்ள பாத்திரம். நீர் இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல ரெஜிஃபோம் துண்டு ஒன்றுக்கு மேல சட்ட காந்தத்தை வைக்கிறது. ரெஜிஃபோம் துண்டு, ரெஜிஃபோம் தெரியும் எல்லாருக்கும். அந்த ரெஜிஃபோம் துண்டு ஒன்றை எடுத்து அதுக்கு மேல சட்ட காந்தத்தை வைக்கிறது. எங்களுக்கு முனைவு தெரியாத அந்த சட்ட காந்தத்தை ரெஜிஃபோமுக்கு மேல வச்சிருக்கு. சரியா? இப்ப இந்த தண்ணி என்ன செய்யும்? ஓடிக்கொண்டு கலக்கி விட்டோம்னா அசைஞ்சு கொண்டு இருக்கு. அந்த தண்ணி அசைறதுக்கு ஏற்ற மாதிரி ரெஜிஃபோமும் ஆடிக்கொண்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துல இந்த தண்ணிக்கு மேல இருக்கிற ரெஜிஃபோம் ஆடாம அசையாம நிக்கும். அதாவது ஓய்விற்கு வருகிறது. தண்ணி ஆடாம இருந்துச்சுன்னா இந்த ரெஜிஃபோம் என்ன செய்யும்? ஓய்வுக்கு வரும். ஓய்வுக்கு வருதுண்டா என்ன? ஆடாம நிக்கும். அதாவது அசையாம தன்னை பாட்டுக்கு நிக்கும். அதான் ஓய்வு. அது அப்படி ஓய்வுக்கு வந்த பிறகு அது எந்த திசையில நிக்குது? எந்த திசையில நிக்குது? அத பார்த்து அது வடக்கு பக்கமா. ஒருவேளை இது ஓய்வுக்கு வரும்போது வடக்கு தெற்காக நிற்கும். இப்படி ஓய்வடைய போகுது. இப்படி தண்ணியில அசைஞ்சு கொண்டு இப்படி நின்று ஓய்வடையுது. இது பிறகு அசையாம நிக்கும். அப்ப இதுல இருந்து நாங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவோம்? இந்த காந்தம் மேல இருக்கிறது தான் வடமுனைவு. பாருங்க, இதுல இப்படி நேரா நின்றுச்சுன்னா மேல இருக்கிறது வடமுனைவு. இப்ப கீழே இருக்கிற இதுதான் தென்முனைவாக இருக்கும். அப்ப எங்களுக்கு என்னன்றது மேலே இருக்கு, எஸ்ன்றது கீழே இருக்கு. இப்படி நாங்க கண்டுபிடிக்க முடியும். இது இன்னும் ஒரு மெத்தட். என்னத்த? காந்தத்தின் முனைவை இனங்காண்றதுக்கு, காந்தத்தினுடைய முனைவை இனங்காண்றதுக்குரிய ஒரு செயற்பாடு தான் இது. இப்ப இதுல நாங்க 2 செயற்பாடு பார்த்துட்டோம். எதுக்காக? காந்தத்தினுடைய முனைவை அறிவதற்காக. காந்தத்தில எது வடமுனைவு எது தென் முனைவு என்றதை இனங்காண்றதுக்காக நாங்க இந்த 2 செயற்பாட்டுல ஏதாவது ஒன்றை செய்து கண்டுபிடிக்கலாம். முனைவு தெரியாத காந்தத்துக்கு அது என்ன முனைவுன்றத கண்டுபிடிக்கலாம். சரியா? ரைட். அப்ப உங்களுக்கு இப்ப கேள்வி முதல் வந்த மாதிரி திருப்பி அதே கேள்வி வரையில, அதாவது முனைவு தெரியாத ஒரு காந்தம் உங்களுக்கு தரப்பட்டால் அதன் முனைவுகளை எவ்வாறு கண்டறிவீர் என்பதை சுருக்கமாக எழுதுக. அப்ப நீங்கள் அதை மேல நூல்ல கட்டி தொங்க விடுறதாக இருந்தாலும் சரி, அல்லது ரெஜிஃபோம்ல வச்சு மிதக்க விடுறதாக இருந்தாலும் சரி, இந்த 2 சந்தர்ப்பங்களில் ஏதாவது ஒன்றில இருந்து உங்களால அதன் முனைவை கண்டறிய முடியும். சரியா? அப்ப இந்த 2 செயற்பாடுமே எங்களுக்கு முனைவை கண்டறிகிற செயற்பாடுதான். ரெண்டுமே முனைவை கண்டறியக்கூடிய செயற்பாடுதான். இதுல நீங்க எது உங்களுக்கு அதிகம் நினைவில இருக்கிறது, எது உங்களுக்கு நினைவு வைத்துக் கொள்ள இலகுவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களோ அதை வச்சு நீங்கள் வினாவுக்கு விடையளிக்க
சரியா? இப்ப எங்களுக்கு ஒருவேளை நூல்ல கட்டி தொங்க விட்டு அது ஓய்வுக்கு வரைக்குள்ள எந்த திசைக்கு நேர நீக்கிதோ அதுதான் காந்தங்களினுடைய முனைவு என்று நான் கண்டறிவேன் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கண்டா இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். இல்ல அந்த சட்ட காந்தத்தை ஒரு ரெஜிஃபார்ம்ல வச்சுட்டு தண்ணியில மிதக்க விடைக்குள்ள அந்த சட்ட காந்தம் நீரில மிதந்து எப்படி ஓய்வுக்கு வந்து நிற்கிறதோ அது நிக்கிற திசையில மேலே இருக்கிறது வடமுனைவும் கீழே இருக்கிறது தென்முனைவாக இருக்கலாம். இப்படி நாம் வச்சு கண்டுபிடிக்கிறோம். எது உங்களுக்கு இலகுவாக இருக்கிறதோ அதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளும். சரியா? ஆகவே இப்ப நாங்க காந்தம் எப்போதும் எந்த மாதிரி ஓய்வுக்கு வருகிறது? வடக்கு தெற்காக வடக்கு தெற்காக ஓய்வுக்கு வருகிறது என்று சொல்லுவோம். ஏன் நாங்க முதலாவது செயற்பாடு பார்க்கையும் சொன்னா காந்தம் முதல் அசைச்சு விட வேண்டும். திரும்ப அது அசைந்து 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 ஒரே இடத்துல இருக்கணும். அதாவது ஓய்வுக்கு வர வேணும். அப்ப காந்தம் ஒன்று ஓய்வடையும் போது அதாவது அது சாதாரண நிலைமைக்கு வரும் வடக்கு தெற்காகத்தான் நிற்கும். சரியா? ஓய்வுக்கு வந்த பிறகு வடக்கு தெற்காகத்தான் நிற்கும். அப்ப அது நாங்க நூல்ல கட்டி தொங்க விட்டாலும் தண்ணீர மிதக்க விட்டாலும் சுயாதீனமாக அது எப்போதும் வடக்கு தெற்கு திசையில நிற்கும். அதனாலதான் எப்பவும் திசை காட்டியில காந்தம் ஊசியாக பயன்படும். ஒரு திசை காட்டி எடுத்துருவாங்க அதுக்கு நடுவில் சின்னதாக ஒரு காந்தம் தான் அதன் ஊசியாக பயன்படுத்தப்படும். இப்ப ஏன் நாங்க அதை ஊசியா வச்சிருக்கிறோம்டா அந்த காந்தம் சின்ன காந்தம் நீங்க எங்க போனாலும் அந்த காந்தத்தின் திசையாக வடக்கு தெற்கத்தான் அது காட்டி நிற்கும். காந்தத்தில வடக்கு தெற்கு தான் எப்போதும் அதனுடைய ஓய்வடைகின்ற திசையாக இருக்கு. அப்போ ஒரு திசை காட்டி வடக்கையும் தெற்கையும் காட்டினா உங்களால ஈஸியா கிழக்கையும் மேற்கையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு 2 திசை தெரிஞ்சுட்டு வந்தாலே ஒரு திசை தெரிஞ்சாலே பிள்ளைகள் மிச்சம் எல்லாத்தையும் உங்களால இலகுவாக புரிந்து கொள்ள இயலும். சரி, அப்ப அதை வச்சுக்கொண்டு திசை காட்டிய வச்சுக்கொண்டு எங்களால திசையை அறிந்து கொள்ள இயலுமாக இருக்கு. சரியா? அப்ப பார்க்கிறோம் காந்தத்திற்கு 2 முனைவுகள் இருக்கு. காந்த முனைவு ஓய்வடையிட்டு எப்பவும் வடக்கு தெற்காக ஓய்வடையுது. அது ஓய்வாக இருக்க காந்தத்தின் வடக்கு பக்கம் இருக்கிறது தான் வடமுனை வட்டம். அந்த காந்தத்துக்கு தெற்கு பக்கமாக இருக்கிறது தென் முனைவு என்றும் நாங்கள் கூறிக்கொள்ளலாம். சரியா? நம்ம வடமுனைவுக்கு கேபிட்டல்ல N என்ற எழுத்து பாவிப்போம். தென் முனைவுக்கு கேபிட்டல் S எனும் எழுத்தை நாங்க பாவிப்போம். சரியா? அப்ப நாங்கள் இன்றைக்கு படிச்ச விஷயம் இது. காந்தம் ஒன்றில காணப்படுகின்ற முனைவுகள். காந்த முனைவுகள். காந்தத்துக்கு பொதுவாக 2 விதமான முனைவுகள் இருக்கு என்று பார்க்கிறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஒரு சட்ட காந்தத்தை நாங்க குண்டூசிகள் இருக்கிற கார்ட்போர்ட் பெட்டிக்கு மேல கொண்டு வைக்க அந்த குண்டூசிகள் எல்லாம் காந்தத்தினுடைய 2 சைட்டிலையும் தான் கூட கவர்ந்தெடுக்கும். எதனால அப்படின்னா அந்த முனைவுகள்ல காந்த விசை அதாவது கவரக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கு. சரியா? அப்படி 2 முனைவுகள் இருக்கும். ஒன்று வடமுனைவு மற்றது தென் முனைவு. சரியா? அப்ப முனைவு தெரிஞ்சா அதை நாங்க வடமுனைவு தென்முனைவு என்று குறிச்சு கொள்ள முடியும். வடமுனைவு என் தென்முனைவு எஸ். ஒருவேளை முனைவு தெரியாம ஒரு காந்தத்தை தந்து விட்டார்கள் என்றா அதுன்ற முனைவை எப்படி கண்டுபிடிக்கிறது என்பதற்கு 2 பரிசோதனைகள் இருக்கு. இந்த 2 செயற்பாட்டில் ஏதாவது
ஒரு செயற்பாட்டில் உங்களால் அதன் முனைவுகளை காண இயலும். சரியா? அப்ப இதுல நாங்கள் இன்றைக்கு படித்த விடயங்கள்ல சில வினாக்கள் பார்ப்போம். எழுதுங்க. பின்வரும் வினாக்களுக்கு பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. 1. காந்தம் ஒன்று கவர்ச்சி விசை கூடிய பகுதி கவர்ச்சி விசை கூடிய பகுதி எவ்வாறு அழைக்கப்படும்? காந்தம் ஒன்றில் கவர்ச்சி விசை கூடிய பகுதி எவ்வாறு அழைக்கப்படும்? முதலாவது வினா. ஆன்சர் தெரிஞ்சாக்க நீங்க எழுதி கொள்ளலாம். கவர்ச்சி விசை கூடவாக இருக்கிறத எப்படி சொல்லுவோம்? இதற்கு நாங்கள் 2 இடைவெளிகளை கொடுக்கிறோம். இரண்டாவது வினா. காந்த முனைவுகள் எத்தனை? அவை எவை? காந்த முனைவுகள் எத்தனை? அவை எவை? மூன்று. சட்ட காந்தம் ஒன்றை வரைந்து அதன் முனைவுகளை குறிப்பிடுக. சட்ட காந்தம் ஒன்றை வரைந்து அதன் முனைவுகளை குறிப்பிடுக. நான்காவது. முனைவு தெரியாத காந்தம் ஒன்றின் முனைவை எவ்வாறு அறியலாம்? இந்த 4 வினாக்களுக்குமான விடைகளை எழுதி பாருங்க.
சரியா? முதலாவதுல பாக்குறோம் காந்தம் ஒன்றில் கவர்ச்சி விசை கூடிய பகுதி எவ்வாறு அழைக்கப்படும்? கவர்ச்சி கூடவாக இருந்தால் அதை எப்படி சொல்லுவோம்? காந்த முனைவுகள். காந்த முனைவுகள். அந்த முனைவுல தான் அதிகம் கவர். எப்படி சொல்லுவோம்? காந்த முனைவுகள். இரண்டாவது, காந்த முனைவுகள் எத்தனை? காந்த முனைவுகள் எத்தனை? எத்தனை? ரெண்டே ரெண்டு முனைவு தானே. என்னென்ன? ஒன்று வடமுனைவு, இன்னொன்று தென்முனைவு. வடமுனைவு, தென்முனைவு என்று ரெண்டு முனைவுகள் இருக்கு. மூன்றாவது, சட்ட காந்தம் ஒன்றை வரைந்து அதன் முனைவுகளை குறிப்பிடு. சட்ட காந்தம் தெரிந்தானே, நேரா இருக்கும் ஒரு சட்ட காந்தம். அதுல ஒரு முனைவு N, மற்றொரு முனைவு S. சட்ட காந்தம் ஒன்றை வரைந்து அதன் முனைவுகளை குறிப்பிடுது. சட்ட காந்தம் என்றால் ஒரு நேரான காந்தம். அதுல ஒன்று N, மற்றது S என்று குறிச்சுக்கொள்ளும். நான்காவது வினா, முனைவு தெரியாத காந்தம் ஒன்றின் முனைவை எவ்வாறு அறியலாம்? இது நாங்க பார்த்த ரெண்டு செயற்பாடுல ஏதாவது ஒரு செயற்பாடு, அதாவது ஒன்று நூலில் கட்டி தொங்க விட்டு தொங்க விடுதல், அதன் மூலம் ஓய்வடையைகள் அது வடக்கு தெற்காக நிற்கும் என்றதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று நீரில் மிதக்க விடும்போது ஓய்வடைகிறத வச்சிருக்கோம். இப்படி இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் நாங்க வடமுனைவு தென்முனைவை கண்டறிய முடியும். புத்தகத்துல இருக்கிறது நீங்க அழகாக பார்த்து எழுதி கொள்ளுங்க. வகுப்புல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லையண்டா பிள்ளைய, நாங்க இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து கொண்டுவோம். இன்னொரு வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.